ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு அரவுண்ட் த வேர்ல்ட் ஆஃப் கிரிக்கெட். இது வந்து ஒரு மாதிரி லீன் ஃபேஸ் ஃபார் கிரிக்கெட். பொதுவாக பார்த்தோன்னா வேர்ல்ட் கப், இது வந்து வேர்ல்ட் கப் இயர், 50 ஓவர் வேர்ல்ட் கப் இயர். வேர்ல்ட் கப் இயரில் நிறைய ஓடிஐ கிரிக்கெட் நடக்கும். பட் இன்னும் அந்த எக்கச்சக்கமான ஓடிஐ கிரிக்கெட் பல டீம்ஸ்க்கு நடக்கலாம். இன்ஃபேக்ட் இந்தியாவே வந்து ஓடிஐ கிரிக்கெட் அவங்களோட கேம்பெயினை ப்ராப்பராக ஏஷியா கப்லேருந்து தான் துவங்குவாங்க. ஏஷியா கப்பில் வந்து ஏஷியா கப் ஸ்ரீலங்காவில் செப்டம்பரில் நடக்க போகுது. அங்கே அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா ஒரு ஹோம் சீரீஸ் வராங்க. அங்கேருந்து தான் ரியலாக வேர்ல்டு கப்புக்கான அந்த ஸ்கீமா ஆஃப் திங்ஸ் வந்து ஒரு சூடு பிடிக்கும். அண்ட் பல டீம்ஸ் வந்து ஸ்லோவாக அவங்கள பேஸ் பண்ணிப்பாங்க. உலகத்தில் இருக்கிற மற்ற டீம்ஸ்லாம் என்னடா பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, எல்லா டீம்ஸும் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பிரேக்கப் பியூட்டிஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணுவாங்க. இப்போ இங்கிலாண்டும் ஆஸ்திரேலியாவும் என்ன பண்ணுறாங்க, இந்த டைமில் ஆஷஸ் ஆனாங்க, ஒரு க்ரூவலிங் டெஸ்ட் சம்மர். ரெண்டு டீமுக்குமே என்ன பண்ணுறாங்க, ஊருக்கு போயிடுவாங்க. ஒரு 4 to 5 வீக் ஆஃப் ஸ்ட்ரென்த் பிளாக் அண்ட் ஃபிசிக்கல் லோடிங் பண்ணுவாங்க. அதாவது எப்படின்னா, இந்த மைல்ஸ் இந்த லெக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு நம்ம காருக்கு வந்து ஃபியூவல் போடுற மாதிரி உடம்புக்கு ஃபியூவல் போடணும். அவங்க அதெல்லாம் போட்டுட்டு ஸ்லோவாக ஃபேஸ் அப் பண்ணுவாங்க. ஒர்க் லோடை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க வேர்ல்டு கப் கிட்ட வர. அண்ட் தே கிவ் தெம்செல்ஸ் த பெஸ்ட் சான்ஸ். ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து அந்த க்ரூவலிங் 10 மேட்ச் சீக்வன்ஸு, அதுக்கப்புறம் செமி ஃபைனல்லாம் ஆடுறதுக்கு இப்போலேருந்தே தயார் பண்ணுவாங்க. பாடியில் அந்த டெனாசிட்டியும் அந்த ஸ்ட்ரென்த்தையும் பில்ட் பண்ணுவாங்க. இந்தியாவுக்கும் நிறைய பிளேயர்ஸ்க்கு பிரேக் கிடச்சிருக்கு. ஒரு சில பிளேயர்ஸ் இன்ஜுரியிலேருந்து கம்பேக் பண்ணுறாங்க. கேஎல் ராகுல் NCAல நல்லா பேட்டிங் ஆட்டிருக்காருன்னு சொல்கிறாங்க. ஜஸ்பிரீத் பும்ரா அயர்லாந்து சீரீஸ்க்கு அவர் கியரப் ஆயிருக்காரு, அவரும் நல்லா பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்கிறாங்க. ரிஷப் பண்ட் அவர் வேர்ல்டு கப்புக்கு எப்படி அவரோட சான்சஸ் அப்படின்னு தெரியல, அவரோட இன்ஜுரி எங்கே இருக்குன்னு தெரியல, பட் அவரும் கிரிக்கெட் ஆட ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு பேசியிருக்காங்க. ஸோ ஆன் தி அதர் ஹேண்ட், வெஸ்ட் இண்டீஸ் வர்சஸ் இந்தியா ஆடின அந்த T20I சீரீஸ், ஆப்வியஸ்லி இது T20I வேர்ல்ட் கப் இயர் கிடையாது. 2024 வெஸ்ட் இண்டீஸ்லையும் யூஎஸ்லையும் நடக்க போகுது வேர்ல்ட் கப். ஸோ அதுக்கு ஏதாவது ஒரு பால் பார்க்கான ஒரு ஈவெண்ட்டாக இந்தியாவும் வெஸ்ட் இண்டீஸும் T20 ஆடினது மேபி எஸ், கண்டிஷன்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஏன்னா வெஸ்ட் இண்டீஸ்லையும் யூஎஸ்லையும் ஆட போகிறாங்க. யூஎஸில் டெஃபினட்டாக மேட்சஸ் இருக்கும். ரீசெண்டாக வந்து MLC நடந்தது. MLCயில் வந்து நிக்கலஸ் புரான், அதான் MLCனா யூஎஸில் நடந்த T20 லீக், அதில் நிக்கலஸ் புரான் வேற மாதிரி ஃபினிஷ் பண்ணார் MI நியூயார்க்குக்கு. அந்த கான்ஃபிடென்ஸை அப்படியே கேரி த்ரூ பண்ணி ஒரு மேன் ஆஃப் த சீரீஸ் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு இந்த இந்தியா வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் சீரீஸில். இந்த இந்தியா வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் சீரீஸில் நம்ம என்ன லேர்ன் பண்ண முடியும் ஆஸ் அன் இந்தியன் கிரிக்கெட் டீம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஏகப்பட்ட பாசிட்டிவ்ஸ் இருக்குங்க. அதாவது வந்து சோஷியல் மீடியாவில் வந்து இட் இஸ் வெரி ஈஸி. ஏன்னா வெஸ்ட் இண்டீஸோட தோற்றுரும், வெஸ்ட் இண்டீஸ் போன வருஷமே குவாலிஃபை ஆகலை, T20 வேர்ல்டு கப்புக்கு அவங்க குவாலிஃபை ஆகலை, 50 ஓவர் வேர்ல்டு கப்புக்கு குவாலிஃபை ஆகலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்குலாம் நான் ஒரே ஒரு சின்ன பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். நாட் தட் பேக்கிங் சப்போர்ட் இதெல்லாம் கிடையாது, இதெல்லாம் செகண்டரி. நான் என்ன சொல்ல விருப்பப்படுறேன் அப்படின்னா, ஒரு யங்ஸ்டராக ஃபஸ்ட்டு வெஸ்ட் இண்டீஸ்க்கு போனபோது என்ன மாதிரி சேலஞ்சஸ், எல்லா கண்ட்ரிலையுமே அது இனேட்டாக இருக்கக்கூடிய ஒரு சீக்ரெட், ஒரு நேக், அது அவங்க லோக்கல் பிளேயர்ஸ்க்கு நல்லாவே தெரியும். வெளிலேருந்து வர விசிட்டிங் பிளேயர்ஸோட பெட்டராக. இந்த வெளியிலேருந்து வர விசிட்டிங் பிளேயர்ஸ் எஸ்பெஷலி யங்ஸ்டர்ஸாக இருக்கும்போது, நான் வெஸ்ட் இண்டீஸ் போன போதோ, இங்கிலாந்துக்கு போன போதோ, ஆஸ்திரேலியாவுக்கு போன போதோ சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் கற்றுக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்து. உதாரணத்துக்கு ஆஸ்திரேலியா போன போது, எனக்கு நான் ஆஸ்திரேலியாவுக்கு 2011 ஒரு ஸ்பின்னராக போகும்போது எனக்கு அப்போ ஒரே ஒரு விஷயம் தான் தெரியும். ரெட் பால் கிரிக்கெட்டில் என் கோச் சொல்லி கொடுத்த விஷயம், பேட்ஸ்மேன் நல்லா விளையாடுறாங்களா, ஒரு டஃப் ஸ்பெல் கோ த்ரூ பண்ணுறியா, கஷ்டங்கள் இருக்கா, ஸ்பின் த பால் ஹார்ட் அப்படின்வாங்க. ஸோ யாராவது நல்லா பேட்டிங் ஆனாங்க, நல்ல ரிதமில் இருந்தால் ஹார்டாக சுற்றி போட பார்ப்பேன், பாலை இன்னும் நல்லா வேகமாக ஸ்பின் பண்ணுவேன். ஒருத்தர் 4 அடிச்சாரா ஸ்பின் பண்ணுவேன், தூக்கி 6 அடிச்சாங்களா இன்னும் ஹார்டாக பாலை ஸ்பின் பண்ணுவேன். இவ்வளோ தான் எனக்கு தெரியும். அந்த டூர்லேருந்து வந்ததுக்கப்புறம் ஐ பிகேம் மச் ரிச்சர் ஆஸ் அ கிரிக்கெட்டர். அதாவது ரிச்சர்னா சரி ஓகே, இதுலேயும் பேசேஜஸ் ஆஃப் பிளே இருக்குடா. ஆஸ்திரேலியாவில் சும்மா பிளைண்டாக நம்ம தூக்கி போட்டு இருந்தோம்னா விக்கெட் ரொம்ப ட்ரூவாக இருக்குது, இறங்கி த்ரூ த லைன் அடிக்கலாம், அகேன்ஸ்ட் த ஸ்பின்னும் அடிக்கலாம், வித் த விண்டும் அடிக்கலாம். ஆஸ்திரேலியாவில் இன்னொரு மேட்டர் என்னன்னா, ஒரு சைடு நல்ல கிராஸ் பெரிஸ் இருக்கும். ஸோ ஈவன் தோ நீங்கள் ஆஃப் ஸ்பின்னராக இருந்தாலும் ஆஸ்திரேலியன் பேட்ஸ்மேன் ரைட் ஹேண்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஸ்டெப் அவுட் பண்ணி ஆஃப் சைடில் அடிப்பாங்க. அது இந்தியாவில் ஒரு பொதுவான நார்ம் கிடையாது. ஸோ எனக்கு அதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்சஸ். ஸோ அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸஸை இந்த தடவை பல பேர் வெஸ்ட் இண்டீஸ் போன இந்த யங்ஸ்டர்ஸ் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிரும். நம்ம ரிச்சர் ஆஸ் அ கிரிக்கெட்டர் ஆவாங்க, டெஃபினட்டாக பெட்டராக தான் ஆவாங்க. ஸோ ஏகப்பட்ட இந்த கிரிக்கெட்டர்ஸ்க்கெலாம் சரியான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்திருக்கும். ஆப்வியஸ்லி 3-2 லூசிங் டு வெஸ்ட் இண்டீஸ், ஒரு டீம் குவாலிஃபை ஆகலைங்கிறதுக்கு அதான் வந்து நிறைய பேர் கிரிட்டிசிசம் அண்ட் நிறைய பேர் அப்செட்டாக இருக்கிறது. அண்ட் இட்ஸ் ஓகே, இட்ஸ் அண்டர்ஸ்டாண்டபிள் அண்ட் இட்ஸ் ஒன்லி ஃபேர்னு நான் நினைக்கிறேன். பட் ஆனால் என்னன்னா, இந்த 3-2ல 2 சைடாக பார்க்கலாம், 2 பகுதி இருக்குது. அதாவது வந்து ஒரு காயினுக்கு 2 பகுதி மாதிரி 2 பகுதி. இந்தியாவுக்கு வந்து எஸ் நிறைய பேர் நல்லா பண்ணாங்க. திலக் வர்மாவோட எமர்ஜென்சி அஸ் அ பேட்டர், அது மட்டும் இல்லாமல் ஃபைனல் T20 அவர் போலிங் வேற போட்டார். ஐ கேன் ரோல் மை ஆர்ம் ஓவர் அப்படின்னு காமிச்சாரு. சூரியகுமார் யாதவோட கண்டினியூட் பிரில்லியன்ஸ் இன் T20 கிரிக்கெட், அவரோட ஃபியர்லெஸ் பேட்டிங். சுப்மன் கில் அண்ட் யசஸ்வி ஜெய்ஸ்வால் ஒரு ஓப்பனிங் காம்போவா அந்த ஒரு 4th T20 ஜெயிச்சு கொடுத்தாங்க. யசஸ்வி ஜெய்ஸ்வாலுக்கு ஒரு கேம் கிடச்சி, 3 கேம் கிடச்சிது. ஃபர்ஸ்ட் கேம் அடிக்கலை. ஃபர்ஸ்ட் கேமும் எப்படி அடிக்கலைன்னா, ஹி நெவர் டைட் வண்டரிங். அதாவது என்னன்னா, T20 பேட்டிங்கோட ஃபியூச்சர் இதுதானா,
அப்படிங்கிறத நம்மளை சில பேரை நிற்க வச்சு யோசிக்க வைக்குது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஓவர்லேருந்து அடி வாங்கிக்கடா இந்தாடா ஐ எம் நெவர் கோயிங் டு டை ஒன்றிங் தான் ஆனார். இன்ஃபேக்ட் செகண்ட் T20 அவரோட செகண்ட் T20 4th T20 கில்லும் அவரு தனியாக ஜெயிச்சு கொடுத்தாங்க சேஸ் அமெரிக்காவில். அந்த கேம் வந்து வாஸ் அகேன் அப்படி பிரெத் டேக்கிங்காக இருந்தது. யசஸ்வி ஜெய்ஸ்வாலோட அந்த ஃபியர்லெஸ் அப்ரோச், ஒரு பிரெத் டேக்கிங் அப்ரோச் சுப்மன் கில்லோட ஒரு நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பாக ஃபியூச்சரில் அமையுமா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவங்க 2 பேர் தான் ஃபியூச்சர் ஆஃப் T20 ஓப்பனிங் T20 டாப் ஆர்டர் பேட்டிங் ஃபார் இந்தியாவா? நிறைய பேருக்கு ஒப்பீனியன்ஸ் இருக்கும், நிறைய பேருக்கு தாட் ப்ராசஸ் இருக்கும், நிறைய யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. ருத்ராஜ் கைக்வாடுக்கு வந்து அவருக்கும் ஒரு சரியான T20 சீசனாக அமைஞ்சது, IPL கலக்கிட்டு இருக்காரு. அவரை பற்றி உங்கள் தாட்ஸ் என்ன? இந்த ஓப்பனிங் காம்பினேஷனை பற்றி உங்கள் தாட்ஸ் என்ன? 2024 T20 வேர்ல்ட் கப் அமெரிக்காலையும் வெஸ்ட் இண்டீஸ்லையும் நடக்க போகிறதுக்கு நம்மளோட லைனப் எப்படி இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதை காமெண்ட் செக்ஷனில் விடுங்க. எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க, எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க? அதாவது 2 பெர்ஸ்பெக்டிவ் இருக்குல்ல, இப்படி தாங்க இருக்கும், ஆனால் இப்படி இருந்தால் நல்லா இருக்குங்க அப்படிங்கிற பெர்ஸ்பெக்டிவ் நிறையா கொடுப்பீங்க. ஸோ அதை காமெண்ட் செக்ஷனில் விடுவாங்க. பட் ஆல்ரெடி இட்ஸ் அ லிட்டில் டூ ஏர்லின்லாம் சொல்ல மாட்டேன். பட் வெஸ்ட் இண்டீஸ் வந்து என்ன ஒரு மேட்டர் தெரியுமா? இப்போ IPL நம்ம எல்லாருமே நிறையா பார்த்துருப்போம். IPL கிரிக்கெட் விளாடுறோம். இந்த IPL கிரிக்கெட் விளாடும் போது வெளியிலேருந்து வந்து நிறைய ஃபாரின் ப்ரொஃபஷனல்ஸ்லாம் விளாடுறாங்க. எல்லா டீம்லேயும் ஒரு 4 பேர், வெளியில் ஒரு 4 பேர், மினிமம் 8 பேர் 9 பேர் ஒரு டீமில் உட்காந்துருப்பாங்க ஃபாரின் ப்ரொஃபஷனல்ஸ். இவங்கெல்லாம் வந்து வைட்டல் வேல்யூபிள் இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் நாலேஜ் எடுத்துக்கிறாங்க. IPLலேருந்து ஒரு 3 months இங்கே இருக்காங்க. எல்லா ப்ராக்டிஸ் ஃபெசிலிட்டிஸ் இதெல்லாம் ஸ்கொயராக திரும்பும், டஃப்பாக இருக்கும், ட்ராவல் பண்ணணும். இந்தியாவில் இருக்கிற எல்லா கிரவுண்ட்ஸ்லையும் ஆல்மோஸ்ட் மெயின் கிரவுண்ட்ஸில் விளாடுறாங்க. ஸோ வேல்யூபிள் ரிச் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அவங்கெல்லாம் வந்து T20 வேர்ல்ட் கப்புக்கு அவங்க கண்ட்ரிலேருந்து மேட்ச் விளாட வரும்போது லிட்ரலி அவங்களுக்கு இது வந்து ஒரு அவே கண்டிஷன் மாதிரியே இருக்காது. கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணல எப்படி பல இந்தியன் யங்ஸ்டர்ஸுக்கு இந்த சீரீஸ் வந்து, ஏன்னா நான் காமெண்ட்ரியாக கூட பார்த்தேன், நிறைய பேர் இன்ஃபர்மேஷன் கொடுக்கவே இல்லை. வெஸ்ட் இண்டீஸில் வந்து எப்படின்னா ஒரு பக்கத்துலேருந்து காற்று எல்லா கிரவுண்ட்லையும் அடிக்கும். ஸோ நீங்கள் ஸ்மால் சைடு லாங் சைடுங்கிறது வந்து வித் த விண்ட் அகேன்ஸ்ட் த விண்ட் கான்செப்ட் என்னதான் புரிஞ்சாலும் ஆப்பனன்ட் டீம் ஒரு 2-3 balls அஹெடாக இருப்பாங்க. T20 இந்த 2-3 balls அஹெடாக இருக்கிறது இன் டர்ம்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷனுங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். ஸோ வேல்யூபிள் லெசன்ஸ் டெஃபினட்டாக இதுலேருந்து வெளில வரும். வேற ஒரு ஃபாரின் டீம்ஸ் IPL ஆடி அவங்களுக்கு லிட்டரலாக வேல்யூபிள் லெசன்ஸ்லாம் வந்துருச்சு பல வருஷமாக. ஸோ ஒரு இந்தியாவில் வேர்ல்ட் கப் அப்படின்னா நிறைய பேர் நாலேஜோட ஆல்ரெடி வருவாங்க. திடீர்னு இப்படி வந்துட்டு என்னடா இது அப்படிங்கிற மாதிரி சர்ப்ரைஸ் ஆகிற மாதிரி விஷயங்கள் எதுவும் உங்களுக்கு இருக்காது. பட் வெரஸ் வெஸ்ட் இண்டீஸ் நெக்ஸ்ட் இயர் வேர்ல்ட் கப் ஆடும்போது CPL ஆடின அந்த ரிச் எக்ஸ்பீரியன்ஸில், எஸ்பெஷலி உங்களுக்கு நான் சொல்கிறேன், அந்த கயானாவில் ஆடின 2 T20 வெஸ்ட் இண்டீஸ் ரியலி லுக்ட் கட் அபவ் த ரெஸ்ட், அதாவது கட் அபவ் தி ஆப்போசிஷன். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அவங்களுக்கு கயானா அமேசான் வாரியர்ஸுக்கு பூரன் ஆடி இருக்காரு, ஹெட்மயர் ஆடி இருக்காரு. ஆடி அவங்களுக்கு தெரியும் இதுதான் பார் ஸ்கோர், இந்த ஷாட்ஸ் தான் அடிக்க முடியும்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ லிட்டரலி இந்த கண்டிஷன்ஸை வச்சே கொஞ்சம் அப்படியே விளாட்டாங்க. கிரெடிட் டு வெஸ்ட் இண்டீஸ். வெஸ்ட் இண்டீஸ் வந்து வேர்ல்டு கப்புக்கு ODIக்கும் குவாலிஃபை ஆகல, T20க்கும் குவாலிஃபை ஆகல. அவங்க அயர்லாண்டே வந்து பயங்கர டிசப்பாயின்மெண்ட்ல இருந்தது. என்னங்க எங்கள் வெஸ்ட் இண்டீஸ் இப்படி விளையாடுறாங்க, ஒரு காலத்தில் எப்படி இருந்த டீம் தெரியுமா அப்படின்னு அவங்க ஊரில் இருக்கிற மக்கள்லாம் பேசி நானே கேட்டேன். இன்ஃபேக்ட் ஒரு டாக்ஸி டிரைவர் ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, அவங்கெல்லாம் வந்து கிரிக்கெட் வந்து அவ்வளோ வெறியாக பார்ப்பாங்க, அவங்க இன்னைக்கு கூட கிரிக்கெட் பயங்கரமாக ஃபாலோ பண்ணுறாங்க, கிரவுண்டுக்கு வரதை கம்மி பண்ணிட்டாங்க. ஏன்னா தன்னோட டீம் அவங்களோட டீம் நல்லா விளையாட மாட்டேங்கிறாங்கிற வருத்தத்தில் கிரவுண்டுக்கு வர மாட்டேங்கிறாங்க. அதை அந்த டாக்ஸி டிரைவர் சொன்னார். ஒரு ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்டில் ஒரு கேஷியர் ஒருத்தர் சொல்லியிருந்தாரு. ஸோ பயங்கர அவங்களோட பேஷன், அதாவது அப்படியே எழுந்து நம்ம பில்லை கட்டும் போது எழுந்து நின்று அப்படி விளாடி போலிங் போட்டுலாம் காட்டுவாங்க நம்மள மாதிரி. அந்த அளவுக்கு பேஷனட் க்ரௌடு. அவங்களுக்கு இது மச் ரிக்வயர்டு பூஸ்ட்டுங்க என்னை பொறுத்த வரைக்கும். ஆப்வியஸ்லி நம்ம தரப்புலேருந்து பார்க்கும்போது என்னென்னலாம் MS தோனி எப்போவுமே ஒரு விஷயம் சொல்லுவார். நிறைய என்கிட்ட 2-3 என்னோட கோச்சஸும் சின்ன வயசில் சொல்லியிருக்காங்க, தோக்கும் போது நிறைய பாடங்கள் கிடைக்கும், ஜெயிக்கும் போதும் பாடங்கள் எடுத்துக்கிறவங்க சாம்பியன் ஆவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம இந்த தோல்வியிலேருந்து பாடங்கள் நிறைய எடுத்துக்கலாம். பேட்டிங் டெப்த் எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பாடத்தை எடுத்துக்கலாம். பேட்டிங் டெப்த் எப்படி இன்க்ரீஸ், அதான் அதுலேயே ஒரு டிபேட் இருக்குது. இந்த பேட்டிங் டெப்த்தை 8க்கு அப்புறம் எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறது ஒன்று. இன்னொன்று இருக்கிற ரிசோர்ஸஸோட, அதாவது இருக்கிற மக்கள். ஏன்னா நாளைக்கு நம்ம வந்து இவர் நல்லா பேட்டிங் அடிப்பாடுறா நம்பர் 8 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போலரை விளாடினோமா, இல்லை அந்த போலரோட அவரோட ஆர்சனல், அவருக்கு வந்து மேபி ஒரு 5 ரன் அடிக்க முடியும் 4 பால் அப்படின்னா, அந்த 5 ரன்னை வந்து 1 பால் 2 பால் 5 ரன் 1 பால் அடிக்க முடியாது, 5 ரன்னை வந்து 2 பால் அடிக்க வைக்க முடியுமா, அதுக்கான ப்ராக்டிஸை கொடுக்க முடியுமா, அப்படிதான் நம்ம யோசிக்க முடியும். வாட் எவர் செட் டன், இது நிறைய வந்து பர்சனல் லீடர்ஷிப். அந்த ஆளுங்க வந்து அவங்கவுங்க லீடர்ஷிப் எடுத்து அதை 1% அவங்க இம்ப்ரூவ் பண்ணாலே ஃபியூச்சரில் இது பண்ணும். பட் இதுதான் ஒரு ரோல் அப்படிங்கிற ரோல் கிளாரிட்டி கொடுத்தா டெஃபினட்டாக முன்னே நோக்கி போகலாம். பட் வெஸ்ட் இண்டீஸை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ராடினரி ரிசல்ட்டு. அதை யோசிச்சு பாருங்கள்,
கீழே போயிட்டு இருக்கிறவங்க என்னடா பாதை அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு வின் அவங்களை கம்ப்ளீட்டாக ரீஎனர்ஜைஸ் பண்ணும். ஸோ ஐம் ரியலி ஹாப்பி ஃபார் வெஸ்ட் இண்டியன் கிரிக்கெட் இன் ஒன் வே ஆர் தி அதர். அட் த சேம் டைம் இந்தியாவுக்கு நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்குது. இந்தியன் கிரிக்கெட் நெக்ஸ்ட் இயர் வேர்ல்டு கப்புக்கு போகும்போது இதே பசங்க இந்த ஸ்குவாட்லேருந்து எத்தனை பசங்க போகிறாங்களோ தே வில் பி ரிச்சர் ஃபார் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் டெஃபினட்டாக தே வில் புட் இன் அ குட் பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் குட் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது எனக்கு எந்த விதமான சந்தேகமே இல்லை. அந்த சேம் நோட் ரெண்டு இந்தியன்ஸ் வந்து இங்கிலீஷ் டொமஸ்டிக் சர்க்கியூட்டில் கலக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட ஒன் டே காம்படிஷனில் பிருத்வி ஷா ஒரு 200 அடித்தார் இங்கிலாண்டில் நார்த் ஹேண்ட்ஸுக்கு. அந்த நாக்கை வந்து அவங்க பவுண்டரிஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. ஒரு ஸ்னிப்பெட் பார்த்துருந்தேன், சூப்பராக இருந்தது, பயங்கரமாக அடிச்சார். பிருத்வி ஷா நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு எக்ஸ்ட்ராடினரி பேட் ஸ்விங் வச்சிருக்கிற ஒரு அவுட்ஸ்டாண்டிங்லி டேலண்டட் பிளேயர். அந்த நாக்கை முடிச்சோடனே இன்னொரு 100 அடிச்சு டரமோட அவங்க டீமுக்கு வின் பண்ணி கொடுத்துருக்காரு. புஜாராவும் பிருத்வி ஷாவும் கலக்கியிருக்காங்க இங்கிலாண்டில். 2 பேரும் நாக்ஸ் மேலே நாக்ஸ். பிருத்வி ஷா டபுள் அப்புறமா 100 அடிச்சிருக்காரு. புஜாராவும் ரன்னை கூச்சிட்டு இருக்காரு. ராயல் லண்டன் ஒன் டே கப்பில் ஐ திங்க் இட்ஸ் ஸ்டில் த ராயல் லண்டன் ஒன் டே கப் ஒரு வேல்யூபிள் கேம் டைமாக நம்ம சேத்தேஸ்வர் புஜாராக்கும் பிருத்வி ஷாக்கும் அமைஞ்சு வருது. கலக்கிட்டு இருக்காங்க. ஐ எம் ரியலி ஹாப்பி ஃபார் சம்மன் லைக் பிருத்வி ஷா. ஏன்னா பிருத்வி ஷா வந்து அவர் வந்து இந்த ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் கரியர்லேயே வந்து நிறைய அப்ஸு டவுன்ஸு மேலே இன்க்ளூடிங் அப்படியே போயிட்டே இருக்காரு. அவருக்கு இந்த மாதிரி இங்கிலாந்து அவே ஃப்ரம் ஹோம் சம்டைம்ஸ் போயிட்டு இங்கிலாண்டில் விளையாடி அந்த மாதிரி நியூ பிளேயர்ஸை பார்க்கும்போது அவருக்கு ஒரு பிரெத் ஆஃப் ஃப்ரெஷ் ஏர், அவருக்கு அவரோட லைஃப்பில் ஒரு லீஸ் ஆஃப் ஃப்ரெஷ் ஏர் கிடைக்கும். எனக்கு இங்கிலாண்டில் விளையாடும் போது ரொம்ப அந்த மாதிரி ஒரு ஃப்ரெஷ் லீஸ் ஆஃப் பிரெத் கிடைச்ச மாதிரி இருந்தது. ஸோ அவருக்கும் அது கிடைக்கும், லேர்னிங்ஸ் கிடைக்கும். நம்ம லைஃப் எப்படி மேனேஜ் பண்ணலாம், நம்ம ஒர்க் எத்திக்ஸ் எப்படி மேனேஜ் பண்ணலாம், நம்ம கிரிக்கெட் எப்படி மேனேஜ் பண்ணலாம். ஏன்னா இங்கிலாண்டில் கவுண்டி விளையாடும் போது அந்த மாதிரி இடத்துல ஒரு 4 பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி கூட இருக்கும். அது கூட அவங்க கிரிக்கெட்டை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ ஐம் எக்ஸ்ட்ரீம்லி டிலைட்டட் ஃபார் பிருத்வி ஷா. அந்த ட்ரெஸ்ஸிங் ரூமில் அவங்க கோச் வேறு சொல்லியிருக்காரு, சாட்லர் நினைக்கிறேன் அவங்க கோச்சாக சொல்லியிருக்காரு, நார்த் ஹேண்ட்ஸோட கோச், எக்ஸ்ட்ராடினரி பையன், செம்ம டேலண்டட், ட்ரெஸ்ஸிங் ரூமில் வேறு லெவலில் கலக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ வெரி வெரி கிளாட் ஃபார் பிருத்வி அண்ட் சேத்தேஸ்வர் புஜாரா. அங்கே புஜாரா லிட்டரலி வந்து அவர் பிரிட்டிஷ் பாஸ்போர்ட் வாங்க போகிறாருன்னு நினைக்கிறேன். அந்த லெவலுக்கு இங்கிலாந்துலேயே குடிப்பு வந்து இங்கிலாந்துலேயே பிறந்துட்டு இருக்காரு. சரி, அந்த இங்கிலாண்டை பற்றி பேசும்போது வேர்ல்ட் கப் நியூஸ் ஃப்ரம் இங்கிலாந்து. சுட சுட செய்திகள், நல்லா அப்படியே வடை போண்டா பஜ்ஜி மாதிரி சுட சுட செய்திகள் வருது. என்னன்னா இங்கிலாந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், பேஸ் பாலை பொறுத்த வரைக்கும் பிரெண்டன் மெக்கல்லம் தான் கோச். வேற அவங்க ஒயிட் பால் ஃபார்மேட்டில் நம்ம எல்லாருக்கும் அறிந்ததே ஜாஸ் பட்லர் தான் கேப்டன். ஆனால் மேத்யூ மாட் அப்படிங்கிறவர் தான் வந்து அவங்களோட ஒயிட் பால் லெக்கோட கோச். அந்த ஒயிட் பால் கோச் என்ன சொல்லியிருக்காரு, அவர் கேட்டிருக்காங்க. கேட்டபோது பென் ஸ்டோக்ஸ் ஓடிஐ ரிட்டையர்மெண்ட்லேருந்து கன்வின்ஸ் பண்ணி வீட்டுக்கு போயிட்டு தரன்னு இழுத்துன்னு வர ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை ஜாஸ் பட்லருக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லிட்டரலாக இந்த மாதிரி இல்லை, சும்மா அப்படியே ஜாலியாக சொல்கிறேன். ஜாஸ் பட்லரை வந்து கேப்டன் ஆக்கி கான்ட்ராக்டட் பிளேயராக மட்டும் வைக்காம அவர்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்க, இதை பாரு டேய் அவனை வாட்ச் பண்ணுறா அப்படின்னு இந்த ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் வடிவேல் சொல்கிற மாதிரி பென் ஸ்டோக்ஸை வந்து வாட்ச் பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி மேத்யூ மோட் வந்து ஜாஸ் பட்லருக்கு சொல்லியிருக்காரு. ஜாஸ் பட்லர் அவரை வாட்ச் பண்ணிட்டு இருக்காரு. போயிட்டு இப்போ அவர் கையில் வந்து சுத்தியலை கொடுக்க போகிறாரா, எண்ணெயை ஊற்றி வழுக்க போகிறாரான்னு தெரில. அவரை ரிட்டையர்மெண்ட்லேருந்து வெளியே வந்து 50 ஓவர் வேர்ல்டு கப்புக்கு தம்பி கூட வந்திருப்பா ப்ளீஸ், எங்களுக்கு நீ ஒரு வைட்டல் பிளேயராக இருப்ப அப்படிங்கிற மாதிரி கன்வின்ஸ் பண்ணி பென் ஸ்டோக்ஸை வேர்ல்டு கப்புக்கு கூட்டின்னு வரதுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை ஜாஸ் பட்லர்கிட்ட கொடுத்துருக்காங்க. ஜாஸ் பட்லரும் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் மேன் ஆஃப் மெனி வேர்ட்ஸ்லாம் கிடையாது, ரொம்ப குறைவாக தான் பேசுவார். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் போயிட்டு பென் ஸ்டோக்ஸ் கிட்ட பென் வந்துரு, நீ வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஸ்டைலில் தான் பேசுவார் பேசிக்கலி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அதாவது ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் சூர்யா எப்படி பேசுவார், அப்படியே பொலைட்டாக மெதுவாக நைஸாக அப்படியே கிருஷ்ணமூர்த்திக்கும் இவருக்கும் விஜய்க்கும் ஒரு அப்படியே ரோல் ப்ளே பண்ணுவார்ல, அந்த மாதிரி ஒரு ரோல் தான் வந்து பென் ஸ்டோக்ஸ் ப்ளே பண்ணுவார். அவர் ஜெயிலர் படத்தில் வர ரஜினி, அந்த ஜெயிலர் படம் பார்த்துட்டேன், வர மாதிரிங்க டோட்டலி ரஜினி ஃபைடு. ரஜினி ஜெயிலர் படத்தில் வர டைகர் கா ஹுக்கும் முத்து அந்த மாதிரி வர சான்ஸே கிடையாது. போயிட்டு அப்படியே 10 நிமிஷம் பேசி பென் ஸ்டோக்ஸை கூட்டின்னு வர பொறுப்பு அவர்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. பென் ஸ்டோக்ஸ் வருவாரா வேர்ல்டு கப்புக்கு? ஏன்னா அவர் வந்து ஓடிஐ கிரிக்கெட்லேருந்து ரிட்டையர் ஆனதுக்கு ஒரு மெயின் ரீசன் என்னன்னா ஒர்க் லோட் மேனேஜ்மெண்ட். எப்போ பார்த்தாலும் கிரிக்கெட் ஆகிட்டே இருக்கீங்க, என்னால் எல்லாம் முடியாதுங்க, உடம்பு வாங்கிடும், எனக்கு ஆல்ரெடி முட்டியில் நிறையா பிரச்சனை இருக்குது, இங்கே பிரச்சனை வருது, சும்மா கிரிக்கெட் கூப்பிட்றீங்க, மேட்ச்லாம் சும்மா கூப்பிட்டீங்கன்னா வரமாட்டேன் அப்படிங்கிறனால தான். பட் மற்ற மேட்சஸ்லாம் விளையாட வேணாம், வேர்ல்டு கப்புக்கு நீ ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர் வந்துடுறா சாமி அப்படின்னு போய் ஜாஸ் பட்லர் கூப்பிடுவார். அது பென் ஸ்டோக்ஸ் வருவாங்கிறதுல ரொம்ப ஹோப்ஃபுல்லாக இருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பென் ஸ்டோக்ஸ் வந்தால் இங்கிலாந்துக்கு பயங்கர ஹெல்ப்பாக இருக்குமா? ஃபர்ஸ்ட் அதான் என்னோட கொஸ்டின், அது உங்கள் தாட் சொல்லுங்கள். அப்படி இல்லை, ஜாஸ் பட்லர் இப்படி போயிட்டு சூர்யா ஸ்டைலில் வந்துடுறா சாமி அப்படின்னு கூப்பிட்டா பென் ஸ்டோக்ஸ் வந்துடுவாரா? பென் ஸ்டோக்ஸ் இருக்க போகிற வேர்ல்டு கப்பா இல்லாத வேர்ல்டு கப்பா? ஏன்னா லாஸ்ட் வேர்ல்டு கப்பில் பென் ஸ்டோக்ஸ் உங்களுக்கே தெரியும், இங்கிலாந்து நியூசிலாந்து அந்த ஃபைனல்ஸ் ஆனாங்க. இங்கிலாந்து கிட்ட இருந்து பென் ஸ்டோக்ஸ் தான் ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர், MVP-யா இருந்தார். இங்கிலாந்துக்கு பென் ஸ்டோக்ஸ் அதே மாதிரி ரோலை இந்த வேர்ல்டு கப்பில் ப்ளே பண்ணுவாரா? முதல்ல வருவாரா? ஜாஸ் பட்லர் அவரோட தூது பயணத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாரா அப்படிங்கிற உங்கள் தாட்ஸை காமெண்ட் செக்ஷனில் விடுங்க. சரி, இவங்களை பற்றி பேசணும். அப்போ நியூசிலாந்து பற்றி பேசணுமே. ஐயா சாமி நீ வரியா அப்படிங்கிற மாதிரி நியூசிலாண்டில் வந்து கேன் வில்லியம்சன் என்ன கேட்டிருக்காங்க மீடியாவில் இருக்கிறவங்களாம். கேன் வில்லியம்சன் உங்களுக்கே தெரியும், இன்ஜுரி கோத்ரூ பண்ணார்,
பாவங்க, ரொம்ப அன்ஃபார்ச்சுனேட் இன்ஜுரி. குதிச்சு கீழே விழும்போது அவரோட முட்டி அப்படின்னு போயிடுச்சு. சர்ஜரி பண்ணியிருக்காரு ஆன் டைம் ஃபார் ரீஹேப். செப்டம்பரில் நம்ம ஏஷியா கப் விளையாடி முடிஞ்ச உடனே பங்களாதேஷோட அவங்களுக்கு ஒரு டூர் இருக்குது நியூசிலாண்டுக்கு. அந்த டூருக்கு ரெடி ஆயிருவியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த டூருக்கு யூஷுவல் கேன் வில்லியம்சன் ஸ்டைல் எப்படின்னா சாந்தமாக, அந்த டூருக்கு ரெடி ஆவேனான்னு தெரியல. அந்த டூருக்கு ரெடி ஆகிறேன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு கடினமான விஷயம், டைம் கம்மியாக இருக்குது. எனக்கும் வேர்ல்டு கப் ஆடணும்னு ஆசை தான், ஆனால் வேர்ல்டு கப் ஆடுறதுக்கு உடம்பு சரியாகணும் இல்லையா அப்படிங்கிற மாதிரி சட்டிலாக சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, என் உடம்புல நான் ஸ்ட்ரெங்க் ட்ரைனிங் அதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், கொஞ்சம் நாக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன், நெட்ஸில் இன்னும் ஃபுல் ஃப்ளெஜ்டாக பேட்டிங் ஆட ஆரம்பிக்கலை. ஆனால் வேர்ல்டு கப் ஆடணுங்கிறது எல்லா மனிதனுக்கும் இருக்கக்கூடிய ஆசை தானே. நானும் ஆடணும் அப்படிங்கிறது எனக்கு மட்டும் இல்லை, நியூசிலாண்டு கிரிக்கெட்டுக்கும் ஆசை தான். ஆனால் எனக்கும் விளையாடணும்னு ஆசை இருந்தாலும் அது உடம்போட ஒரு விஷயம் இல்லையா. ஏன்னா உடம்பு தானே ஹீல் ஆகணும். உடம்புக்கிட்ட நான் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கேன், என்கிட்ட நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கீங்க. உலக கோப்பையில் சந்திக்கணுங்கிறது என்னோட ஆசை தான். சந்திக்கிறோமா இல்லையாங்கிறது என் உடம்பு தான் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ராக்மேட்டிக்காக ஸ்பிரிச்சுவலான ஒரு டாக்கை வந்து கேன் வில்லியம்சன் கொடுத்துருக்காரு. சரி, கேன் வில்லியம்சன் ஆயிடுச்சு, இவங்க ஆயிடுச்சு, இங்கிலாந்து ஆயிடுச்சு. இப்போ அடுத்து வந்து நம்ம அந்த நியூசிலாண்டில் வந்து இன்னொரு ஒரு எமர்ஜென்ஸ். முன்னாடி வந்து நம்ம ரச்சின் ரவீந்திரா வந்தார், இந்தியன் ஆரிஜினில் இருக்கிற கிரிக்கெட்டர். இப்போ வந்து நியூசிலாண்டு ஒரு டெபியூ கொடுக்குறாங்க, யூஏஇயோட ஒரு சீரீஸ் ஆட போகிறாங்க. அதில் வந்து நியூசிலாண்டு இன்னொரு இந்தியன் ஆரிஜின், அது என்ன இந்தியன் ஆரிஜின், தமிழ் ஆரிஜினில் ஒரு கிரிக்கெட்டர் ஆதித்யா அசோக் வந்து ஒரு லெக் ஸ்பின்னர், டால் லெக் ஸ்பின்னர், சூப்பராக போட்டிருக்காரு. 3 years ago வந்து அவர் எக்ஸ்ட்ராடனரியாக பிக் லெக் பிரேக்ஸ் கூகுளெலாம் போட்டார். லுக்ஸ் அ வெரி எக்ஸைட்டிங் ப்ராஸ்பெக்ட். ஒரு 20 லிஸ்டே மேட்ச் கிட்ட ஆடிருக்காரு, 21 விக்கெட் எடுத்தாரு. ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்லையும் டீசெண்டாக பவுலிங் போட்டு விக்கெட் எடுத்திருக்காரு. ஆதித்யா அசோக்குக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். ரொம்ப நல்லா பண்ணணும் நியூசிலாண்டுக்கு அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஆசை. லாஸ்ட் செக்மெண்ட்ல வந்து சொல்லியிருந்தேன், தமிழ் பிளேயர்ஸ் நிறைய ரெப்ரஸன்டேஷன் ஆயிருக்குன்னு. ஆதித்யா அசோக்கை பற்றி சொல்லியிருந்தேன். ஆதித்யா அசோக் அப்படிங்கிறவர் வந்து நியூசிலாண்டில் லெக் ஸ்பின்னராக வந்து அவரை செலக்ட் பண்ணியிருக்காங்க. யூஏக்கு அகேன்ஸ்டாக விளையாட போறாரு. ஆதித்யா அசோக்கை பற்றி ஒரு சின்ன ட்ரெயில் ஸ்டோரி என்ன அப்படின்னா, அவர் வேலூரை சேர்ந்தவர், இன்னொரு தமிழன். குளோபல், அதாவது மற்ற ஃபாரின் டீம்ஸ் எல்லாம் ஏகப்பட்ட தமிழர்கள் விளையாடி வந்துட்டு இருக்காங்க கடைசி ஒரு ஃபியூ இயர்ஸா. லாஸ்ட் இயர் T20 வேர்ல்ட் கப் கூட யூஏல நம்ம விருத்தியா அரவிந்த் அண்ட் கார்த்திக் மேயப்பன் விளையாடலாங்க. விருத்தியா அரவிந்த் கீப்பிங் பண்ண கார்த்திக் மேயப்பன் லெக் ஸ்பின் போட, அவங்க 2 பேரும் தமிழ்ல பேச கேட்கறதுக்கே பயங்கரமா இருந்தது. இன்ஃபேக்ட் இவர் வந்து வேலூர்லேருந்து ஆக்லாண்ட்ல 4 வயசு இருக்கும்போது ஆதித்யா அசோக் போயிட்டு அங்கேயே சிஸ்டம்ல கிரிக்கெட் விளையாடி ஓகனு மேலே வந்திருக்காரு. ஆல் தி வெரி பெஸ்ட் டு ஹிம். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிந்து நில்லடா அப்படிங்கிற மாதிரி மற்ற ஊர்லலாம் போய் தமிழர்கள் நிறைய பேர் செட்டிலே அவங்க கிரிக்கெட் ஆடி அவங்க இன்னைக்கு இன்டர்நேஷனல் கிரிக்கெட் விளையாடுறாங்க. ஆதித்யா அசோக் இப்போ சொன்னேன். நிவேதன் ராதாகிருஷ்ணன் ஆஸ்திரேலியன் அண்டர் 19 டீம் ஆனாரு. அவர் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க அப்பா பயங்கரமான ஒரு கிரிக்கெட் ஃபேன், கிரிக்கெட் வெறியர். அன்ஃபார்ச்சுனேட்லி நிவேதன் ராதாகிருஷ்ணனோட அப்பா வந்து பாஸ்ட் அவே நினைக்கிறேன் லாஸ்ட் இயர் ஆர் ஸோ. அவர் வந்து தமிழ்நாடு கிரிக்கெட் சர்க்கிட்லேயே வந்து நிறையா ஒரு பெரிய அங்கமாக இருந்தார். அடுத்து வந்து ஜதவேத் சுப்ரமணியம், அவர் வந்து இந்த வருஷம் டிஎன்பிஎல் விளையாடுறாரு, ஹாங்காங் விளையாடிருக்காரு. அவரும் ஒரு தமிழர் தான். விருத்தியா அரவிந்த், கார்த்திக் மையப்பன் 2 பேரும் யூஏஇ, உங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தேன். சென்யூரன் முத்துசாமி சவுத் ஆப்பிரிக்கா விளையாடுறாரு, லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் பேட்ஸ்மேன், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வெங்கட் ராமன் கணேசன். ஸோ இதெல்லாம் தான் இம்பார்ட்டண்ட்டான தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா அப்படிங்கிற மேட்ரு. அதே மாதிரி லங்கா பிரீமியர் லீக் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. லங்கா பிரீமியர் லீக்ல நிறைய யங் ஸ்ரீலங்கன் கிரிக்கெட்டர்ஸ் வந்துட்டு இருக்காங்க. பாகிஸ்தான் இப்போ ரீசெண்டாக ஸ்ரீலங்கா போன டூர்லேருந்து அப்படியே அங்கேயே செட்டில் விளையாடுறாங்க நிறைய பேர் எல்பிஎல்ல. பட் ஆனால் இப்போதைக்கு டாக் ஆஃப் த டவுன் என்ன எல்பிஎல் அப்படின்னா, தினம் ஒரு பாம்பு, தினம் ஒரு பிளேயருக்கு திகில் அப்படிங்கிற மாதிரி தினம் பாம்பு ஒன்று வருது. ரீசெண்டாக இசுரு உடானா அந்த வீடியோ நீங்களே பார்த்துருப்பீங்க, ட்ரெண்டிங் வீடியோ. பாம்பு பக்கத்திலேயே 10 அடி பாம்பு பக்கத்திலேயே போய் இசுரு உடானாக்கு பீதியை கிளப்பி விட்டுடுச்சு. இசுரு உடானா ஜஸ்ட் மிஸ். என்னதான் பார்க்க வந்து பெரிய விஷப்பாம்பு மாதிரி இல்லை, எனக்கு நான் பாம்பை பற்றி எக்ஸ்பர்ட் கிடையாது. விஷப்பாம்பு இல்லை நிறைய பேர் அதில் காமெண்ட் பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் சொல்கிறாங்க. பட் ஸ்டில் அது வந்து ஒரு பிளேயருக்கு லைட்டாக அல்ல தூக்கி விடும். ஐ மீன் நிற்கிறதுக்கு வந்து என்னடா எப்படா வரும் அப்படிங்கிற மாதிரி தெரியல. இதெல்லாம் வந்து ஐ மீன் கிரிக்கெட் அத்தாரிட்டிஸ் இதுக்கு என்ன பண்ண முடியும்? ஏன்னா அது இன்னைக்கு வந்து நிறைய இடத்துல வந்து நம்ம மிருகங்கள் வகிக்கும் இடத்தில் நம்ம வந்து நிறைய நம்மளோட வேலைகளையும் பண்ணுறோம், நம்மளோட அட்வான்ஸ்மெண்ட்ஸையும் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஒரு இடத்துல ஸ்ரீலங்கா வந்து பயங்கரமாக பறந்து விரிஞ்ச காடு இருக்கிற ஒரு ஏரியா தான், மலை பிரதேசம், நிறைய பாம்புகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி நடந்துச்சு. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கலாம். அத்தாரிட்டிஸ் எதாவது பண்ண முடியும்னா பண்ணி இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை தவிர்க்கலாம். ரெண்டும் மிருகங்களுக்கும் நல்லது, மனுஷங்களுக்கும் நல்லது. ரெண்டுத்தையும் வந்து தனித்தனியாக வச்சுட்டா ஆப்வியஸ்லி ஆன் தட் நோட் ஸ்ரீலங்காவில் 2 செப்டம்பர் வந்து இந்தியா பாகிஸ்தான் விளையாட போகிறாங்க பாலக்கேலியில். அந்த மேட்சுக்கு ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு இட். இந்தியாவோட நோட்டில் சொல்லணும்னா ஆகஸ்ட் 18th 23 இந்தியன் கிரிக்கெட்டுக்கு ரொம்ப முக்கியமான டைம். என்னடா இந்த 3 T20 அயர்லாண்டில் இதெல்லாம் ஒரு மேட்சா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிக்கிறீங்கன்னா தயவுசெய்து அதை மாற்றி வேற கண்ணோட்டத்தோட பாருங்கள். ஜஸ்பிரீத் பும்ரா அண்ட் பிரசித் கிருஷ்ணாவோட கம்பேக் சீரீஸு
இன் ஆஸ் மச் அஸ் பும்ராவோட சீரீஸ்க்கு எல்லாருமே ஆன்டிசிபேட் பண்ணுற மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும் பிரசித் கிருஷ்ணாவும் ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஃபார்மில் இருந்திருக்கிற ஒரு ஒயிட் பால் பவுலர். 2 பேருக்கும் என்னோட பெஸ்ட் விஷஸ். தே கம் அவுட் ஆஃப் த சீரீஸ் வித் அ லாட் ஆஃப் விக்கெட்ஸ் அண்ட் கம் அவுட் ஹேல் அண்ட் ஹெல்தி. அதுக்கு இந்தியன் கிரிக்கெட்டே வில் ஹேவ் தேர் ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட். ஐ எம் ஆல்சோ ஹேவிங் மை ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட் டு போத் ஆஃப் தெம் ஃபார் மேக்கிங் திஸ் கம் பேக். ஆன் தட் நோட், இந்த எபிசோட் ஆஃப் ரவுண்ட் த வேர்ல்ட் ஆஃப் கிரிக்கெட் வந்து நான் நிறைவுக்கு கொண்டு வரேன். நீங்கள் வந்து நான் நிறைய கேள்விகள் கேட்டிருந்தேன் இந்த எபிசோடில். அதுக்கு உங்களோட பதில்களை காமெண்ட் செக்ஷனில் விடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.